அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி ஆப்ஷனில் நம்ம எப்படி ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போது நம்ம அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய சார்ட் எது அப்படின்னாக்கா நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் சார்ட்டை தான் ரெஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் சார்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்யூச்சர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃப்யூச்சர் சார்ட்டில் நான் இதை பார்க்குறதுக்காக ஹையர் டைம் ஃப்ரேமான டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லோவர் லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஹை பண்ண முடியாமல் ஒரு லோவர் லோ இந்த மாதிரி லோவர் லோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டால் ஒரு இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் வந்து அப்பாயிருக்கு. அப்போ அப்பாவரான் அப்படின்னாக்கா அவனோட டார்கெட் எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸ் தான். அதாவது இந்த கேண்டலோடைய ஐ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனோட டார்கெட். அப்போது கீழேருந்து மேலே போகிறவன் கண்டிப்பாக எங்கே போகணும் அப்படின்னாக்கா இந்த கேண்டலோட ஹைக்கு போயே ஆகணும். இந்த இடத்தப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட்டை புல் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. அப்போது அகைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு செல் ஆர்டரை பெரிய செல்லிங் நடக்கணும் அப்படின்னா கூட மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனால் தான் இந்த செல் பண்ணியிருக்கக்கூடியவங்களுடைய ஆர்டர்ஸை எடுக்க முடியும். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அவனால் லோ பண்ண முடியல. அவன் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கான், 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கான், 3 டைம் ட்ரை பண்ணியிருக்கான். 3 டைமும் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கே போகிறான், ஹையை நோக்கி ட்ராவல் ஆகிறான். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் இந்த ஐக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணி டேவில் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த விக்கு வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டை ட்ராப் ஆகிருக்கான். எங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கான், இந்த ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகி இங்கேருந்து மேலே போய் இங்கேருந்து புல் பண்ணி மார்க்கெட்டை நல்லா கீழே தள்ளியிருக்காங்க. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய செல்லிங் ஆர்டர் இருந்திருக்கு. இந்த விக்கிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நின்று செல் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி கேண்டலில் மார்க்கெட்டில் பொறுமையாக ட்ரேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸில் நல்லா புல் பண்ணி கீழே தான் தள்ளியிருப்போம். அப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஆர்டர் இருக்குது. அப்போ மார்க்கெட்டை எதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. மறுநாள் அந்த ரெட் கேண்டிலில் டாமினேட் பண்ணுற அளவுக்கு கீழே ரிஜெக்ஷனில் இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து மார்க்கெட் மேலே போய் அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. இந்த கேண்டிலோடைய ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கான். மேலே போய் க்ளோஸ் வச்சு இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மறுநாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆனது தான் மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் ஓப்பன் ஆகிருக்கான். இந்த ப்ரைஸில் டிமாண்ட் கிரியேட் ஆனதால தான் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆனவன் ரொம்பவும் வந்து பெரிய கேப் அப்பும் கிடையாது, ஒரு சின்ன கேப் அப் தான். அப்போ எங்கேருந்து மேலே போயிருக்கான், டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து தான் மேலே டிமாண்ட் கிரியேட், அப்போ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போயிருக்கான். அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட ட்ராவல் எங்கே இருக்குது, மேலே நோக்கி தான் போகணும் அப்படின்றது நம்மளோட ஐடியாவாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 5 மினிட்ஸில் போய் மார்க்கெட்டோடைய ஓப்பன் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் டைரெக்டாக போய் 52,100 அப்படின்ற ரேஞ்சில் மார்க்கெட் போய் நின்றுட்டான். அப்போது நம்ம இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 52,100. அப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 52,100 100 வந்து ட்ரை பண்ணலாம். 52,000 அப்படின்றது ஒரு ரவுண்ட் நம்பர். அப்போ 52,000 ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 52,100 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக்கை நான் இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ஸ்ட்ரைக்கு நாம் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதால இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மார்க்கெட் எங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் ஆப்ஷனுக்கு நம்மளுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறோம். அப்போது மார்க்கெட்டில் கால் புட்டு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணியிருப்போம், புட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து கால் ஆப்ஷனுக்கு போவோம். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள்.
புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹை ப்ரைஸ்லேருந்து லோவை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹை ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் எதை நோக்கி ட்ராவல் ஆகுது அப்படின்னாக்கா லோவை நோக்கி ட்ராவல் ஆகுது. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றதா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டுக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்கணுன்றதை பாருங்கள். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பையிங் இருக்கணும், பையர் வந்து இருக்கணும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே போனால் செல்லர் இருக்காங்க, கீழே வந்தால் பையர் இருந்தால் தான் பையர் செல்லர் வந்து ஃபைட்டே நடக்கும். இங்கே பையரே இல்லை அப்படின்னாக்கா செல்லருடைய கை மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் எங்கேயாச்சும் சார்ட்டில் யாராச்சும் பையர் இருக்காங்களா? யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்த வாங்கிறதுக்கு ஆளே இல்லாத இடத்த நம்ம மட்டும் போய் வாங்கலாமா? வாங்கவே கூடாது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நம்ம அதை மீறி வாங்கணும் அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? வாங்குறதுக்கு ஆளே இல்லாத இடத்த போயிட்டு விற்கிறவங்க மட்டுமே இருக்கக்கூடிய இடத்த போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? புட் ஆப்ஷனை போகவே கூடாது. அப்போ இன்றைக்கி நான் புட் ஆப்ஷனே ட்ரேட் பண்ணவே கூடாது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே யார் பையரே இல்லை. அப்போ பையர் எங்கே வந்து கிரியேட் ஆகிறாங்க? அப்போ பையர் கிரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லோ பண்ணியிருக்காங்க, மறுபடியும் லோ பண்ணியிருக்காங்க, மறுபடியும் லோ பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு செல்லரை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டாமினேட் பண்ணணும். செல்லரை வந்து ஓரளவுக்காச்சு இப்போது செல்லர் பையர் என்ன அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டல் வருது, ரெட் கேண்டல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பையர் வந்து எங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் ரீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு செல் கேண்டில். ஓப்பனில் இருந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 369 ரூபா ரேஞ்சு. ஓப்பன்லேருந்தே கீழே தான் இருக்கான். அப்போ இவனை போய் நம்ம ட்ரையே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ஓப்பன்லேருந்து கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு டே கேண்டில் ரெட்டில் ரன் ஆகுது. அப்போது டே கேண்டில் ரெட்டில் ரன் ஆகுறப்ப நம்ம போய் ஒரு பை பண்ணலாமா? டே கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து டேவில் ரெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்லேயோ 1 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லையோ நம்ம போய் பையை வந்து ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணவே கூடாது, ஃபஸ்ட்டு ரூலு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சரி ஓகே அப்போ நான் பையே பண்ணக்கூடாதா? நான் பை பண்ணால் எங்கே தான் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோடைய கேண்டிலில் ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ லோ கிரியேட் ஆகிருக்கு. ஐ லோ கிரியேட் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்த ஐ எது அப்படின்னாக்கா இந்த ஐ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டு பாருங்கள் இந்த கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணல, லோவை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். அடுத்து இந்த ஐயை பிரேக் பண்ணலை, இவனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த கேண்டில் ஐயும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. அடுத்து பாருங்கள் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு? மார்க்கெட்டில் இந்த கேண்டில் இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லோ பிரேக் பண்ணி க்ளோஸே வைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடர் கேண்டில். இந்த கேண்டிலில் எதுவுமே நடக்கல அப்படின்றத கணக்கு. அப்போது இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவனோட ஐயை பிரேக் பண்ணவே முடியல. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். அடுத்த கேண்டிலும் ஐயை பிரேக் பண்ணல, லோவை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். அடுத்த கேண்டிலும் ஐயை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கான். அடுத்து பாருங்கள் இந்த கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போது இட் மீன்ஸ் ஒவ்வொரு கேண்டிலுமே ஹையர் லோ ஃபார்மேஷன் எல்லா டைம் ஃப்ரேமில் நடக்கும். 5 மினிட்ஸில் பாருங்கள். அப்போது இந்த இடம் வந்து பாருங்கள் ஒரு ஐயை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு? 9:45க்கு தான் ஒரு செல்லிங் கேண்டில் கொஞ்சமாச்சு பிரேக் பண்ணுற அளவுக்கு பையர் வந்திருக்காங்க. அப்போது பையர் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ வந்த உடனே போய் பை பண்ணிடலாமா? அப்படிலாம் பண்ணவே கூடாது. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு செல்லர் வந்து கிரியேட் ஆன இடம். இந்த 289 டாமினேட் பண்ணான் அப்படின்னாக்கா 369 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவன் 269 89 டாமினேட் பண்ணாத வரை இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் போவான். அப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது? இந்த ப்ரைஸை இப்போது இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் நடக்குது. இந்த புல் பேக்கை மார்க்கெட் கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பையை ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த பையை எங்கே ட்ரை பண்ணலாம்? இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட்டு ப்ரைஸில் போய் பையை ட்ரை பண்ணலாம். இவனோட லோவஸ்ட்டு ப்ரைஸ் எது? 190 ரூபா. ஏன் அப்படின்னாக்கா இந்த லோவஸ்ட்டு ப்ரைஸில் ஏன் வந்து நான் இந்த பையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த லோவஸ்ட்டு ப்ரைஸில் பையை ட்ரை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் கம்மியாக இருக்கும். 190 ரூபாயில் பை பண்ணுறோம் அப்படின்னாக்கா 190 ரூபாய்க்கு கீழே இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதால இங்கே பையர் வந்து வந்திருக்காங்க. இந்த பையர் வந்து எப்போ வந்து தோப்பாங்க? இந்த பையரை ஒரு செல்லர் கேண்டில் வந்து டாமினேட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னாக்கா நம்ம தோற்றுருவோம். அப்போது எக்ஸாக்டாக இந்த கேண்டில் ரேஞ்சஸில்
மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தது, ஒரு பையிங் கேண்டில், பையர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பையிங் கேண்டில் தெரியும் இல்லைங்களா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி, ஒரு ஆமர் கேண்டில், இல்லை ஒரு டோஜிக்கு அப்புறம் ஏதோ ஒரு க்ரீன் கேண்டில், அப்படி இல்லை மார்னிங் ஸ்டார் இந்த மாதிரி ஏதோ ஒரு பை கேண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இடம் நம்ம போய் ஒரு பையை வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐயை டாமினேட் பண்ணிவிட்டு, சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறவன் இந்த ஐயை டாமினேட் பண்ணிவிட்டு கீழே வரானா பை தான். ஏன் அப்படின்னா இங்கேருந்து தான் செல்லர் புல் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. பட் ஆனால் இவன் அந்த ஐயை வந்து கை கிட்ட கூட போகல, அவன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே எங்கேயுமே வந்து க்ளோஸே. அப்போ நம்ம சப்போஸ் இன்றைக்கி பையே எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த 190 அப்படின்ற ரேஞ்சில் மட்டும்தான் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்க முடியும். பை பண்ணியிருந்தோம் அப்படி ஏன் அப்படின்னாக்கா 190 ரேஞ்சில் பை ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் பையர் இருக்காங்க. காலையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லெஃப்ட்டில் எந்த ப்ரைஸும் பையிங் ப்ரைஸே கிடையாது, பையரே கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பையர் வந்து இந்த ரேஞ்சில் க்ரியேட் ஆகிருக்காங்க. அப்போது இந்த ரேஞ்சில் க்ரியேட் ஆகிருக்காங்க அப்படின்னும்போது நம்ம இதை எதை வச்சு வந்து பை பண்ணலாம். அப்போ நமக்கு இதில் தான் வந்து பார்த்திங்க இதை வந்து எப்படி ஏதோ ஒரு அசம்ஷனாக கொண்டு பை பண்ணலாம் அப்படின்னாக்கா, மார்க்கெட் ஒரு கீழே வந்திருக்கான், மேலே போகிறான், மறுபடியும் கீழே வரான், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து ஒரு பையை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நம்மளுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் வியூவே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷனு. இருந்தாலும் கூட நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது இந்த கேண்டில் இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த விக்கில் இந்த கேண்டிலில் எங்கே வேணாலும் பை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இந்த ரேஞ்சஸில் நீ எங்கே வேணாலும் பை பண்ணலாம். நீ இவ்வளோ கீழே இது நீங்கள் ஒரு வேளை நீ இந்த ரேஞ்சில் 200லேயே பை பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, 190லேயே பை பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. 190ல் பை பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து க்ளோஸ் வைக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் கம்மியாக இருக்கும். இதே 200ரூவாயில் பை பண்ணிட்டீங்க, அவசரப்பட்டு 200ரூவாயில் பை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து இப்போது நம்ம எல்லாம் நினைக்கலாம், சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே இங்கேருந்தே மேலே போயிட்டு போகிறான், பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழே வந்து பை பண்ண ஏன் அவன் வருவான் அப்படின்னாக்கா, இங்கே பை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையருடைய ஸ்டாப் லாஸஸ்லாம் இங்கேருந்து சப்போஸ் மார்க்கெட்டை மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா மேலே போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்களோட நம்மள மாதிரி ரீட்டைலர்லாம் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்க, ஒன்று இங்கே பை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்டாப் லாஸை இந்த இடம் வச்சுருப்பாங்க. 210 பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 190 இல்லை 100 180 இந்த ரேஞ்சில் வச்சுருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், டைரெக்டாக இங்கே வந்து ஒரு விக்கை விட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப் லாஸையும் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆமர் கேண்டில் கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிடும். அப்போ இந்த ஆமர் கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸை எடுத்துட்டான். அப்போ நம்ம போய் தாராளமாக ஒரு பைக்குள்ளே போகலாம். அப்படி இப்போ அது கிரியேட் ஆகாத வரை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பைக்குள்ளே போகக்கூடாது. இன்றைக்கி புட் ஆப்ஷனில் இதுதான் நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சார்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷன் சார்ட் பாருங்கள் என்ன நடக்கு அப்படின்றத. கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து கால் ஆப்ஷனும் அதே மாதிரி தான், மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே தான் நோக்கி ட்ராவல் பண்ணி வந்துருக்கான். இதில் ரெண்டு விஷயத்தையும் வந்து ரெண்டு சார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், இது கால் இது புட்டு. ஓகே, ட்ரைட் பண்ணுமா? ஓகே, 15 மினிட்ஸு, இதுலேயும் 15 மினிட்ஸ் வச்சுக்கணும். பாருங்கள் என்ன நடக்கு அப்படின்றத. ஓவரால் சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் ஓப்பன் ஆனதுலேருந்தே என்ன நடந்திருக்கு அப்படின்றத. புட் ஆப்ஷனை பாருங்கள், இவனோட ஓப்பனிங் எங்கே இருந்திருக்கு, 300 இருந்திருக்கு. இவனோட ஓப்பனிங் எங்கே இருந்திருக்கு, 1700 இருந்திருக்கு. அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா 1700 வர புட் ஆப்ஷன் ஆகி போயிட்டு புட் ஆப்ஷன் தொடர்ந்து லோ தான் பண்ணிட்டு வரான். ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புட் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணவே மாட்டாங்க. இப்போது எல்லோரும் என்ன நினைப்போம், மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே செல் பண்ண செல்லர்லாம் வந்து லாஸில் இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. 1400 செல் பண்ணி 1500 செல் பண்ணியிருக்கணும், லாபத்தில் தான் இருப்பான் இந்த இடம். அவங்க வந்து இவங்களோட லாபத்தை புக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப புட் ஆப்ஷன் ஜீரோவை நோக்கி தான் போகும். அப்போது அதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எல்லாமே ஜீரோவாக்குறது தான் அவனுடைய வேலையை. ஜீரோவாக்கி ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணணும் செல்லர். அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப புட் ஆப்ஷனை வந்து ஏன் வந்து அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறான். அப்போது இந்த இடம் இப்போது நம்ம இந்த இடம் வந்து ஒன்று ஐயை கட் பண்ணுறப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம்,
இந்த ஐயை வந்து டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இந்த ஐயை டாமினேட் பண்ணுற இடத்த போய் நம்ம வந்து பை பண்ணுவோம். இந்த ஐ வந்து செல் தான் பண்ணுவாங்க, யாரும் பை பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு செல்லர் என்ன பண்ணுவான், இந்த இடத்த போய் செல்லு தான் பண்ணுவான். நம்ம வந்து எந்த இடம் வந்து லாபம் அடைவோம்? எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் செல்லர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆப்ஷனை செல் பண்ணக்கூடியவங்க செல்லர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது செல்லர் எங்கே ப்ராஃபிட் பண்ணுவாங்க? அவன் செல்லர் வந்து இந்த புட் ஆப்ஷனை ஒன்று 1000 ரூபாயில் விற்றுருக்கலாம், இல்லை இந்த ஐயில் புக் பண்ணியிருக்கலாம் 1600 விற்றுருக்கான். 1600 விற்றுருக்கான் அப்படின்னாக்கா அவனோட ப்ராஃபிட்டை எங்கே புக் பண்ணுவான்? அவனோட சப்போர்ட் எங்கே இருக்குது? இந்த ரேஞ்சஸில் இருக்குது. 1600 விற்ற செல்லர் ஏன் அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அப்போது அவனுடைய சப்போர்ட் பையர் எங்கே இருந்திருக்காங்க? ஆள் முன்னாடி 800 ரேஞ்சில் பையர் இருந்திருக்காங்க. அப்போது சப்போஸ் வந்து 1500 1500 ரேஞ்சில் ஒரு செல்லர் வந்து செல்லர் வந்து செல் பண்ணுறான் அப்படின்னாக்கா மறுபடியும் 800 வந்தால் என்ன பண்ணுவான்? அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான். அப்போது அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே விற்றவங்க இங்கே வந்து வாங்கும்போது என்ன நடக்கும்? பையருக்கு அதிகமாக ஆவாங்க. ஏன்னா வாங்கணும், விற்றவன் வாங்கி தான் ஆகணும். அப்போது விற்று வாங்கும்போது என்ன நடக்குது? வாங்கக்கூடிய இடத்த வந்தோடனே மார்க்கெட்டு மேலே போகுது. அப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல் பண்ணவங்க லாஸ் ஆகிட்டாங்களா? லாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவன் செல் பண்ணது 1700 பட் ஆனால் பை பண்ணது 800 1700 செல் பண்ணி 800 பை பண்ணாலும் லாபத்தில் தான் இருப்பான், 1100 பை பண்ணாலும் லாபத்தில் தான் இருப்பான். அப்போது செல்லர் புக் பண்ணக்கூடிய அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடத்த நம்மளுடைய என்ட்ரி இருக்கணும். அப்போது இங்கே மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாருமே தெரியும், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க செல்லர் வந்து லாபத்தில் தான் இருக்காங்க. அப்போ செல்லர் வந்து எங்கே போய் அவங்களோட லாபத்தை புக் பண்ணுவாங்க? இந்த ரேஞ்சு சப்போர்ட்டில் வந்து தான் அவங்களோட லாபத்தை புக் பண்ணுவாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்? இந்த ஐயை டாமினேட் பண்ண முடியாமல் மார்க்கெட்டை புல் பண்ணி இங்கேருந்து செல்லர் அதிகமாகி மார்க்கெட்டை கீழே தள்ளியிருக்காங்க. அதாவது இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட இந்த 1100 110 ரூபா அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் இங்கே மறுபடியும் செல்லர் வந்து புல் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. கீழே தள்ளந்து எங்கே தள்ளியிருக்காங்க? தொடர்ந்து அவன் லோவை நோக்கி போயிட்டே இருக்கான். கீழே அவனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இங்கே செல் பண்ணாங்க அப்படின்னாக்கா பை பண்ணக்கூடியவங்க இந்த இடம் இருந்திருக்காங்க, பயந்து அவங்களோட லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பையர் வந்து இல்லை. அப்போது மேலே வர செல்லர் தான் இருக்காங்க. அப்போது செல்லர் வந்து பார்த்திங்க, சப்போஸ் இந்த இடம் வந்து செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் இங்கே வந்தால் தான் லாபத்தை புக் பண்ணுவான். அப்போது இந்த இடத்த வந்து அவனோட லாபத்தை புக் பண்ணுறான் அப்படின்னாக்கா நம்மளோட என்ட்ரி இந்த ரேஞ்சஸில் இருக்கலாம், இந்த இடம் செல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லாபம் எங்கே வருவாங்க? சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே பையர் இருக்காங்க, அவன் இங்கே செல் பண்ணுறான் அப்படின்னா இங்கே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களோட லாபத்தை புக் பண்ணுவாங்க. அப்போது அவங்க லாஸை எங்கே புக் பண்ணுவாங்க? இந்த 270 இப்போது சப்போஸ் 270 வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட லாஸஸை இந்த இடம் வந்து புக் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே 270 செல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆப்ஷனை ஒரு 4 வாரம் 5 வாரம் முன்னாடியே செல் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த வாரம் தான் போய் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாங்குவோம். கரண்ட் எக்ஸ்பைரியில் தான் வந்து நம்ம வந்து வாங்குவோம். பட் ஆனால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க 100 1000 1100 செல் பண்ணியிருப்பான். 1100 செல் பண்ணியிருக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுடைய லாஸை வந்து புக் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் 1100 செல் பண்ணியிருக்கான். அவன் ஒரு 500 மேலே போனால் தான் அவனோட லாஸை வந்து புக் பண்ணுவான். அப்படியே அவனோட லாஸை புக் பண்ணக்கூடிய இடத்த நம்ம போய் பை பண்ணோம் அப்படின்னா கூட 500 பை பண்ணி 600 செல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்காது. சப்போஸ் வந்து அவன் கீழே போனான் அப்படின்னாக்கா 500 அவன் கீழே போனான் அப்படின்னாக்கா அவனுக்கு 500 இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுடைய லோ பாயிண்ட்டு 160 ரூபா, அவன் 160 நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவன் கீழே போனான் அப்படின்னாக்கா ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் 0 நோக்கி தான் போனோம். பட் ஆனால் இங்கே பையரே இருக்கக்கூடிய லாஸ்ட்டு பையரே வந்து பார்த்திங்கன்னா 150 தான் இருக்கிறான். நம்ம 150 பை பண்ணி 150 கீழே ஒரு கேண்டில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் குத்துச்சு அப்படின்னாக்கா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் தான் பை பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி புட் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நடக்கவே இல்லை. அப்போது நீங்கள் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே எக்ஸ்பெரி தான், இவனும் ஒரே எக்ஸ்பெரி தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இவன் 1600 கிரியேட் ஆகிருக்கான், இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 300 இருக்கான். அப்போது இது யோசிச்சு பாருங்கள். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹை ப்ரைஸில் இருந்து மார்க்கெட்டை மேலே போக போக புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லோவை நோக்கி போயிட்டே இருக்குது. அப்போது கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே போக போக ஐயை நோக்கி தானே போனோம் அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவன் ஐயில் இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் எங்கே இருந்தான்? இந்த ரேஞ்சஸில் இருந்தான். 55 ரூபா இல்லை 295 ரூபாய் இந்த ரேஞ்சஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் செல் பண்ணியிருப்பாங்க. அப்போது இன்னுமே செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா
இதில் லாபத்தில் தான் இருப்பாங்க. அப்போது இதை வந்து புக் பண்ண மாட்டாங்க. புட் ஆப்ஷனில் அவங்களோட லாபத்தை கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் ஜீரோவை நோக்கி போயிடுவான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்போஸ் லாபத்தை புக் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே பையர் இருக்கிற இடத்த தான் போய் அவங்களோட லாபத்தை புக் பண்ணுவாங்க. பையர் இருக்கக்கூடிய இடத்த தான் போய் பை பண்ண முடியும். அப்போ சப்போர்ட்டில் போனால் தான் அவங்க பை பண்ணுவாங்க. இப்போது இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதால டைம் டிகே வந்து இந்த இப்போது இங்கே இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 290 இருந்திருக்கும். மார்க்கெட்டு மேலே போயிருந்தாலும் கூட இந்த டைம் வேல்யூலாம் டிகே ஆக இப்போ இல்லை ரியல் வேல்யூ ஆட் ஆகிட்டே வருது. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கான ட்ரேடை வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸில் வச்சுக்கிறோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 170 ரூபா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நம்ம தாராளமாக கால் ஆப்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்து அங்கே ரீட் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் ரீட் பண்ண போகிறோம். என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அங்கே சொன்ன மாதிரி தான் இந்த ரேஞ்சஸை மார்க்கெட் வந்து பையர் இங்கே இந்த கேண்டலில் பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கான். மேலே போய் அங்கேருந்து செல்லர் கீழே புல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இந்த இடம் பையிங் செல்லிங் நடந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பையிங் செல்லிங் வந்து மறுபடியும் இங்கே போயிட்டு செல்லர் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்து மறுபடியும் மார்க்கெட்டை இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போது நம்ம பை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸில் வந்து பை பண்ணலாம். பட் ஆனால் இங்கேருந்து போனால் பார்த்திங்களா இங்கேருந்து போன மார்க்கெட்டு இங்கேருந்து டைரெக்டாக மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட்டு கீழே வந்து இந்த ஐயை பிரேக் பண்ண முடியாத மார்க்கெட் வந்து கீழே வரான். அப்போ வரான் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன டிமாண்டில் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன டிமாண்டில் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட லாஸஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸஸ் கம்மியாக கொடுக்க முடியும். சப்போஸ் நம்ம இந்த இடம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் 232 ரூபாய்க்கு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 232 ரூபாய்க்கு கீழே கேண்டில் எங்கே க்ளோஸ் கொடுத்தாலும் நான் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்தாலும் நம்மளோட எக்ஸிட்டை கொடுத்துட வேண்டியதான். ஏன் அப்படின்னாக்கா இந்த கேண்டில் பாருங்கள் இந்த கேண்டில் இவனோட ஐயை பிரேக் பண்ணியிருக்கான். லோவையும் பிரேக் பண்ணல ஐயும் பிரேக் பண்ணல. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருந்து இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஐயை பிரேக் பண்ணியிருக்கான். இந்த கேண்டிலோட ஐயை இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த கேண்டிலோட ஐயை இவன் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் பாருங்கள் இந்த கேண்டிலோடைய லோவையும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைடர் கேண்டில். அப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கேண்டில் தான் லோ. இன்றைக்கி என்ட்ரி 170 ரூபாயில் வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த விக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஆர்டர் இருக்கும். இந்த விக்கில் என்ன நடந்திருக்கு பையிங் செல்லிங் வந்து ஃபைட்டிங் நடந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸில் கீழே வரையில் மார்க்கெட்டில் தாராளமாக ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட என்ட்ரி எடுத்து இந்த ஐஸில் டார்கெட்டை புக் பண்ணலாம். அப்போது இன்றைக்கி நம்ம ட்ரேடு எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் கூட கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே எந்த ஒரு சப்போர்ட்டையும் மார்க்கெட் ரீச் பண்ணல. இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டையே கிரியேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கான சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறோம். இன்றைக்கான ரெசிஸ்டண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம இன்றைக்கி இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் பார்த்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கூட 210 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா கீழே எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருந்தாலும் நம்மளோட எக்ஸிட்டை கொடுத்துட்ருக்கலாம். டார்கெட்டு நம்மளோட விருப்பம் தான். ரிஜெக்ஷனை பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஐ வந்து பார்த்திங்கன்னா 243 இந்த ரேஞ்சு தான். இந்த இடம் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான் பார்த்திங்களா. இவன் எப்போவுமே ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு அப்படின்னாக்கா அவன் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கான். மறுபடியும் இங்கேருந்து இங்கே சப்போஸ் பை பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 232 ரூபாயில் நம்மளோட எக்ஸிட் இருக்கணும். அப்படி இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா பாசிட்டிவில் இங்கேருந்து மார்க்கெட்டை இந்த இடம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணலாம். மறுபடியும் ஆனால் வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து புக் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த 290 பை பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா தாராளமாக இந்த ரேஞ்சஸில் அதாவது நம்ம ப்ரோக்கரேஜ் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஐயை போய் ரீச் பண்ணாத முன்னாடி நம்ம அந்த ஆர்டரை வந்து போடக்கூடாது. மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணோம். நம்ம ஆர்டரை ஆல்ரெடி முன்னாடியே ஸ்டாப் லாஸை வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அவன் ட்ரிகர் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு மேலே தான் போயிட்டே இருப்பான் மார்க்கெட்டோட ஃப்ளெக்ஷன். ஏதோ ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே தள்ளி க்ளோஸ் வைப்பான். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 20 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பயந்துட்டு நம்ம கண்ட்ரோலாக இருந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்மளோட ஆர்டர்ஸை. பட் ஆனால் அந்த இடம் வந்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும்.